முத்தையா. என்னம்மா? அம்மா முத்தையா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லி படுக்க சொல்லிட்டு தானே வந்தேன். இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? இல்லை முத்தையா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் நான். சரி சொல்லுங்க. இல்லை, இங்கே பேசினா யாருக்கு அதுலையாவது விழுந்துரும். நம்ம பின்பக்கம் போய் பேசுவோம். சரி வாங்க. என்னத்த, உங்களை இப்பதான் ரூம்ல படுக்க வச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ள இங்க வந்து நிக்கிறீங்க? உங்க புள்ளகிட்ட அப்படி என்ன சொல்ல போறீங்க? ஒன்றும் இல்லை துர்கா, அது வந்துமா. வேண்டாம் வேண்டாம், இங்க எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த வீட்டுல செவுத்துக்கும் காது இருக்கு. நம்ம வேணா பின்பக்கம் போயிடலாம், வாங்க. துர்கா, என்னங்க? நீ வர வேணா, இங்கே இரு. என்னங்க, நான் வந்தேன்னா அத்தையோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்றதுக்கு என்னாலான உதவி முயற்சி பண்ணுவேன்ல. ஒன்றும் தேவையில்லை, தேவைப்பட்டா நானே கூப்பிடுறேன். நீ இங்கே இரு. மா நீ வாங்கம்மா. வாங்கம்மா. என்ன விஷயம் சொல்லுங்க. மா மா என்னம்மா? மா ஏம்மா அழுதுங்க? என்னாச்சுமா? சொல்லுங்கம்மா. கேட்குறேன்ல. துர்கா ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாளா? அது துர்காவால எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நீ அவளை சந்தேகப்படாத. அவ உண்மையிலே திருந்திட்டா. இப்ப என் மேல அவ உயிரா இருக்கா. என்னம்மா சொல்றீங்க? உண்மையதான் சொல்றீங்களா? ஆமா முத்தையா, இதுல நான் எதுக்காக பொய் சொல்லணும்? மா இந்த விஷயத்துல நீங்க பொய் சொல்லலனா உங்களை விட அதிகமா சந்தோஷப்படுறது நானதாம்மா இருப்பேன். தைரியமா ஏதோ வந்தாலும் சொல்லுங்கம்மா. எனக்கு சொல்லுங்கம்மா. மா சொல்லுங்கம்மா. எனக்கு என் பொண்ணை பார்க்கணும் போல இருக்கு முத்தையா. எனக்கு மல்லிகாவை பார்க்கணும் போல இருக்கு முத்தையா. அவளை நீ எப்ப என் கண்ணு முன்னாடி நிறுத்த போற? அவ எப்பதான் விடுதலையாவா? என்னம்மா அது? இப்ப எதுக்கு திடீர்னு அவளை நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்க? திடீர்னு இல்ல முத்தையா, கொஞ்ச நாளாவே அவளோட நினைப்பு வந்து என் மனசை போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கு. நான் இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்க போறேன்னு தெரியல. ஏமா அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ இல்ல முத்தையா, எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். இது பாருங்கம்மா, இப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. சரி வந்து படுத்து நல்லா ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ். காலையில இருந்தீங்கன்னா அந்த குழப்பம்லாம் விலகி மனசு தெளிவாயிடும். வாங்க. ஆமா இரு முத்தையா. என்னம்மா? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. உன் அம்மா உன்கிட்ட பேசுற கடைசி வார்த்தையா கூட இது இருக்கலாம். என்னம்மா அப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு போச்சு முத்தையா. என்னோட ஆயுள் இன்னும் மாச கணக்குதான். அதுக்கான அடையாளம் தான்
இன்னைக்கு இந்த கை விளங்காம போனது. மா என்னம்மா நீங்க, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. காலையில் நம்ம டாக்டர் போய் பார்க்க தான் போகிறோம், சரியா? என்னோட மனசு சொன்னதுக்கு அப்புறம் இனிமே டாக்டர் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்ப நீ எனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். எனக்கு எனக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மல்லிகாவை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டிடு. என்ன முத்தையா யோசிச்சுட்டு இருக்க? சரின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? சொல்லு, சரின்னு சொல்லுடா. சரிம்மா, நான் ஏற்பாடு பண்ணுறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. கண்டிப்பா பண்ணுவல்ல? மா சத்தியமாக ஏற்பாடு பண்ணுறேம்மா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் போய் படுத்துங்க முதல்ல. வாங்க. ஏற்கனவே இந்த வீட்டில் இருக்கிற கும்பல் பத்தாதுன்னு உன் தொங்கச்சி வேற கூட்டிட்டு வர போறியா? வரட்டும் வரட்டும், பார்த்துக்கிறேன். அம்மா, க்ளீன் பண்ணோம், கொஞ்சம் வெளில இருக்கீங்களா? தாராளமா பண்ணுங்க. நேத்து பூரா க்ளீன் பண்றதுக்கு யாருமே வரலையே, கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. கவலைப்படாதீங்கம்மா, எல்லாத்தையும் தொடச்சி சுத்தம் பண்ண தான் வந்திருக்கேன். என் வேலையை பார்த்துட்டு நீங்களே அசந்து போயிடுவீங்க பாருங்க. காயத்ரி, நான் கொண்டு வந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு உனக்கு டெலிவரி ஓஹோன்னு நடக்கும். வரட்டா? உட்காருங்க சார். எப்படி நீங்கள் என்னை தேடி வருவீங்கன்னு தெரியும், அதனால தான் உங்களுக்கு சிரமம் வேண்டாம், நானே உங்களை தேடி வந்துட்டேன். என்னடா ஃபைல் இது? நீங்கள் சைன் போட வேண்டிய ஃபைல் தான் சார். என்ன விளையாடுறியா? ஏற்கனவே நீ கையெழுத்து போட சொன்ன அந்த வடிவிலோட டெண்டர் டாக்குமெண்ட்டுக்காக எனக்கு மெமோ வரைக்கும் போச்சு. ஆண்டவன் புண்ணியத்தில் என்ன வார்னிங்கோட அனுப்பிச்சாங்க. இப்போ நான் இந்த டாக்குமெண்ட்லையும் கையெழுத்து போட்டுன்னு வையேன், என்னை வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. நீங்கள் கையெழுத்து போடலைன்னா உங்கள் வாழ்க்கையே போயிடும். பரவாயில்லையா? என்ன மிரட்டுறியா? சார், நான் ஏன் சார் உங்களை மிரட்ட போகிறேன்? நாளைக்கு நடக்க போகிறத இன்னைக்கே தீர்க்க தரிசி மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்கூடாது பாருங்க.
என்னடா நம்ம பையன் இப்படி தெரிஞ்சவனா இருந்துக்கிட்டு ஆனா எல்லா உண்மையும் பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லிட்டான்னு என் மேல நீங்க குறை சொல்லக்கூடாது பாருங்க. நீ என்னடா என் பொண்டாட்டி கிட்ட சொல்றது? நானே என் பொண்டாட்டி கிட்ட சொல்றேன். சார், வாய் சொல்லில் வீரரடின்னு பாரதியார் பாட்டு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீ, நிறுத்துறா. என்ன சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா சொல்லுவேன்டா. உன்ன மாதிரி ஃப்ராட் பசங்களுக்கு பயந்து நீ பண்ற அயோக்கியத்தனத்துக்கு துணப்போவ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சத்தியமா இல்லடா. இதுக்கு பேசாம என் பொண்டாட்டி கால்ல விழுந்து எல்லா உண்மைகளை சொல்றது எவ்வளவு மேலு. நான் சொல்லதான் போறேன். மலையழகு ஆதாரமா உள்ளவர இந்த ஊரு உலகமே செழிச்சு வாழ இல்ல குற. பச்சை செடி கொடிக பழகி பேசி அள்ளி தர நாங்க கைய ஏந்தி தான் பொழைக்க மாட்டோம் போகும் வர. ஜெகன், இது நல்ல கம்பெனி தான்ப்பா. இவங்க மேலே இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டாங்க. பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். சரிங்கண்ணா, எடுத்துக்கோங்க. நீ இதை பற்றி எதுவும் போட்டு தேவையில்லாம மனசை குழப்பிக்காத. சரி. இந்த வேலையை வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏய், என்ன தேங்க்ஸ்லாம் சொல்கிற? என் கூட போகிற தம்பி இருந்தால் இதெல்லாம் பண்ண மாட்டேனா? இது ஒரு பெரிய மேட்டராக பேசிகிட்டு இருக்க. மாமா, இந்த கடனை அவர் வேலைக்கு போனதும் மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சிருவாரு மாமா. என்ன பேசிட்டு இருக்க நீ? இப்பதானே சொன்னேன் ஜெகன் என் தம்பின்னு. இது கடன்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட கடமை. அது சரிப்பா, இவ்வளவு பெரிய தொகை இப்போதைக்கு உன் கையில இல்ல. அப்புறம் பணத்துக்கு எப்படி யார்கிட்ட ஏற்பாடு பண்ண போறப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த கவலையை விடுங்க. அது எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும்? நீங்க எனக்காக இவ்வளவு கஷ்டப்படும் போது எங்களுக்கு வருத்தமா தானே இருக்கும். அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை ஜெகன். ஐயோ, இப்ப பணத்தை எப்படி ஏற்பாடு பண்ண போறோம்னு சொல்லலைன்னா விட மாட்டீங்க போல இருக்க. எல்லாரும் இப்படி பாக்குறீங்க. சரி, பணத்துக்காக நான் ஒரு கஷ்டமும் பட போறதில்லை. நம்ம தோப்பாடுக வச்சு தான் நான் பணத்தை ஏற்பாடு பண்ண போறேன். ஆனா அது உங்க பரம்பரை சொத்துன. அடடடா, புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறதுல உங்க 4 பேருக்கு நிகர் நீங்களே தான். துர்கா, பின் என்ன முத்தையா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவன் வெளிநாட்டுக்கு போறான்னு சொல்ற பொய்ய நம்பி தோப்ப அடகு வைக்க போறீங்களா? நீ தேவையில்லாம பேசாத. முதல்ல நான் சொல்றத நீங்க கேளுங்க. இவனுக்காக நீங்க தோப்ப வச்சீங்கன்னா அப்புறம் இவன் உங்களுக்கு ஆப்பு வைப்பான். எதுக்கு இப்படிலாம் பேசி ஏன் அவன் மனசை கஷ்டப்படுத்துற? நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான். இங்க பாருங்க, இவனை நம்பி 1 ரூபாய் போலும் உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்தீங்க, அப்புறம் ஏமாந்துதான் போவீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உமாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இது, அதை செஞ்சுதான் ஆகணும். கடமையா? அப்படி என்ன கடமை? உங்களுக்கும் உமாக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? ஏய், நீ அத்தை பொண்ணுறீ லூசு. அத்தை பொண்ணு மட்டும்தானே, இல்ல வேற ஏதாவது உரிமை இருக்கா? ஆமாண்டி, உரிமை இருக்குடி. உறவுல மட்டும் இல்ல, அந்த சொத்துலயும் உரிமை இருக்கு. என்ன புதுசா ஒரு கரடியை ஊத்துடுறீங்க? அதெல்லாம் உன் வேலை, எங்க வேலை இல்ல. இப்ப முத்தையா அடகு வைக்க போற அந்த தோப்பு எங்க அப்பாவோட சம்பாத்தியம். அதை எங்க அண்ணன் தான் கட்டி வளர்த்தாரு. நியாயமா பார்த்தோம்னா அதுல எனக்கும் பங்கு இருக்கு, தெரிஞ்சுக்கோ. பாத்தீங்களா பாத்தீங்களா, கடன் ஆரம்பிச்ச பேச்சு இப்ப பங்குன்னு வந்து நிக்குது. ஏன் வந்து நின்னா என்ன தப்பு? சட்டமே சொல்லுதே. சம்மந்தி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. முத்தையா, நான் சட்டப்படியெல்லாம் எதுவும் கேட்கல. துர்கா சொன்னதுக்கு பதிலா நான் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொன்னேன், அவ்வளவுதான்ப்பா.
என்ன நீ தப்பா எடுத்துக்காதப்பா. அத்தை எனக்கு தெரியாத அத்தை. இது வரைக்கும் என் மாப்பிள்ளையும் பொண்ணும் படாத அவமானம் எல்லாம் பட்டுட்டாங்க. இப்பதான் அவங்க வாழ்க்கையிலயும் நம்பிக்கையா ஒரு விஷயம் கண்ணுக்கு தெரியுது. அவங்க வாழ வேண்டியவங்கப்பா. நீதான் அவங்க வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கணும்பா. அத்தை என்னதான் நீங்க? ஆஹா, என்ன நடிப்பு, என்ன நடிப்பு. காமாட்சியம்மா, உங்கள மாதிரி ஜெக ஜால கில்லாடிய நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ஆடுற மாட்ட ஆடிக்கார, பாடுற மாட்ட பாடிக்காரன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்னடானா ஒரே மாட்ட ஆடியும் கறக்குறீங்க பாடியும் கறக்குறீங்க. என்ன சொல்ற? சட்டப்படி பங்கு இருக்குன்னு தெனாவிட்டா பேசிட்டு முடிக்கிறப்ப விளக்கேத்தி வைப்பான்னு அப்படியே கையெடுத்து கும்பிடுறீங்க. அடேங்க அப்பா, ஒரு நிமிஷத்துக்குள்ள என்னமா மாத்தி நடிக்கிறீங்க. நீ தேவையில்லாம ஓவரா பேசிட்டு இருக்காத. அவங்க கிட்ட நடிக்கணுன்ற அவசியமும் ஒன்றும் இல்லை. அவங்க கிட்ட பேசுறதுல தப்பும் ஒன்றும் இல்லை. அவங்கள பத்தி எனக்கும் தெரியும், என்னை பத்தி அவங்களுக்கும் தெரியும். நான் அந்த தோப்பை அடகு வச்சு ஜெகன் வெளிநாட்டுக்கு போறதுக்கு பணம் கட்ட தான் போறேன். தேவையில்லாம குறுக்க போந்து ஓ மூக்க உடைச்சிக்காத. சாரி முத்தையா. யோ, நான் ஒரு மர மண்டை. இதுல இருக்கிற உள்குத்து எனக்கு தெரியாம போயிடுச்சு. இப்பதான் புரியுது. பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிறப்போ சில ஆம்பளைங்களோட புத்தி ரொம்ப ரொம்ப அல்பமா அலையும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்ப சரியா போயிடுச்சு. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு கணக்கச்சிதமா இருக்கு, விட பக்கவா வருது. ஏய், என்னடி வளர்ற? வளரலங்க, நான் உண்மைதான் சொல்றேன். நான் கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல ஜெகனை வெளிநாட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிச்சிட்டா இங்க கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. முறை பொண்டாட்டி ஆக்கிக்கலாம் இல்லையா? ஏய், அடி. முத்தையா, வல்ல உடைச்சிருவேன், சாவடிச்சிரு சொல்லிட்டேன். ஐயோ முத்தையா, என்ன முத்தையா இது? ஒரு கர்ப்பிணியை கை நீட்டி அடிக்கிற? கர்ப்பிணியாவ கர்மம் புடிச்சவன் எவ்வளவு அசிங்கமா பேசுறா பாருங்க. உங்க நினைப்புல அசிங்கம் இருக்கு, அதான் என் பேச்சுல வருது. ஏய், இப்படிலாம் பேசினா அழிஞ்சு போயிடுடி. நான் அழியறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் அழிச்சிட்டு தான் போவேன். என் பேச்சு மீறி அவனுக்கு தோப்பு அடகு வச்சு பணம் கொடுத்தீங்க, சந்தி சிரிக்க வச்சிருவேன் உங்க எல்லாரையும். பாக்கலாண்டி. முத்தையா, என்ன முத்தையா அது? நீயும் பதிலுக்கு பதில் பேசி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. நீ ஜெகனுக்கு பணம் கொடுக்க வேண்டாம். ஜெகன் வேற எங்கேயாவது ஏற்பாடு பண்ணிக்கிட்டோம். சும்மா இருங்கம்மா, நீங்க வேற இவெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏய், போடி உள்ள போடி. ஓடி சொல்றேன். முத்தையா, ஓடி ஓ. நீ திருந்தவே மாட்டியா? எதுக்கு திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ற? உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு மத்தவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ற? எனக்கே தெரியாம என்ன கர்ப்பமாக்கின புத்திசாலியாச்சே. இந்த சின்ன விஷயத்துக்கு அவனுக்கு காரணம் புரியாது. என்ன பழி வாங்குறியா? அட, கண்டுபிடிச்சிட்டேன். என் வயித்துல பாரத்தை ஏத்தி விட்டல, நீ உன் குடும்பமும் நிம்மதி இல்லாம மனசுல பாரத்தோட அலையணும். நான் குடுக்கிற டார்ச்சர்ல நீ உன் குடும்பமும் துண்டக்கானம் துணிய காணும் ஓடணும். கடைசியில வேற வழியே இல்லாம நீ என் கால்ல வந்து விழணும். அப்ப நான் சொல்லுவேண்டா, எந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு செயற்கை முறை கருத்தரிப்பு பண்ணியோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டிட்டு போய் இந்த குழந்தைய கலைக்க ஏற்பாடு பண்ணுன்னு. நீயும் அதுக்கு ஒத்துப்படா. ஏன்னா உனக்கு அப்ப செகண்ட் ஆப்ஷனே கிடையாது. நான் அன்னைக்கே சொன்னல, இந்த துர்கா ஆட போற ருத்ர தாண்டவத்தை நீ கூடிய சீக்கிரம் பார்க்க தான் போறேன்னு. நீ அன்னைக்கே என்ன பாட்டு பாடி கிண்டல் பண்ண. ஆனா இப்ப அப்படியே ஆடி போய் நிக்கிற. ஆனா உன்னை இப்படி பார்க்க எனக்கு பிடிக்கல முத்தையா. நீ அப்படியே நல்லா நெஞ்ச நிமித்திக்கிட்ட என்கிட்ட சண்டைக்கு வருவ பாரு, அப்பதான் எனக்கும் ஆட்டம் அப்படியே சூடு பிடிக்குது. சூடு பிடிக்க தாண்டி போகுது, ஆட்டம் சூடு பிடிக்க தான் போகுது. ஆனா அதுல நீ வெந்து நொந்து செத்து போயிடுவேன். என்ன சொன்ன? நான் உன் காலில் விழுவேனா? இப்ப சொல்றேன்டி, நீ வந்து என் காலில் விழுவ. இது நடக்க தான் போகுது. உன் வயிற்றுல வளர என்னோட குழந்தை நீ நல்லபடியா பெத்து கொடுப்ப. அதுவும் சிசரியன் கூட பண்ணிக்காம நீயா விரும்பி சுகப்பிரசவமா பெத்து கொடுப்ப. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. ஹலோ பாஸ், இதான் இதான் இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்போ எப்படி எப்படி பேசுன? அப்படியே கோபமா பேசுனல.
இத கேட்கும் போதுதான் எனக்கு வெறியும் வேகமும் அப்படியே ஏறுது. இது ஒண்ணு போதும், உன் குடும்பத்தை நான் ஓட விடுறனா இல்லையா பாரு. பார்க்கலாண்டி, யார் யாரை ஓட விடுறாங்க நீ பார்க்க தான் போறேன். மா, என்னம்மா தூங்கி எழுந்திருச்சிட்டியா? ஏதாவது சாப்பிடுறியா? இல்லம்மா, எனக்கு சாப்பிட வேணாம், பசிக்கல. டேப்லெட் கொடுங்க. அம்மா ரேணுகா டிஃபன் கொண்டு வரேன்னு சொல்லிருக்கா, சாப்பிட்டுட்டு அப்புறம் மாத்திரை போட்டுக்கோ. எனக்கு பசிக்கலம்மா, மாத்திரை போடணும், டைம் ஆச்சு. என்னென்ன டேப்லெட்ஸ்னு தெரியுமா? டாக்டர் எல்லாத்துலயும் ஒன்னொன்னு கொடுக்க சொல்லிருக்காங்க. போலன்ன பொழுதும் உழுக்குறியே, இந்த சீம முச்சுடும் நிறைஞ்சி நின்னாலும் சிரிச்சே நீ என்ன துள்ளுறியே.